Hello guys, welcome back to our channel Issue Designs. இன்னைக்கு நம்ம சேனல்ல princess cut deep neck blouse ஓட front part தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல back part வந்து formulas யூஸ் பண்ணி எப்படி டிராஃப்ட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம back partல பாத்தீங்கன்னா blouse-ஓட லெந்த் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருப்போம். ஆனா front part பொறுத்த அளவுக்கு நம்ம ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ என்னோட ஷோல்டரோட அளவு பாத்தீங்கன்னா 14 இன்ச். அதையே நான் ரெண்டால டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் டவுன் பாத்தீங்கன்னா பேக் பார்ட்ல 1 இன்ச் வெச்சோமா, அதே 1 இன்ச் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லயே வைக்கிறோம். இந்த 1 இன்ச் பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அடுத்து ஷோல்டர் நம்ம வந்து எவ்வளவு இன்ச் வெச்சோமோ அதே அளவு ஷோல்டர் டவுன்லயே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நெக் வித் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் தான் நெக் வித்தா அப்படின்னா கிடையாது, நெக் வித் வந்து மாறும். இனி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்ல எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 6.5 இன்ச். அதே 6.5 இன்ச்சை ஃப்ரண்ட் பார்ட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த ஜஸ்ட் லைனில் ஜஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அது மட்டும் இல்லாமல் டீப் நெக் வைக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு 1.5 இன்ச் கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போ என்னோட ஜஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 37.5 இன்ச் கிடைக்கும். இந்த 37.5 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.3 இன்ச் கிடைக்கும். இந்த 9.3 நம்ம இந்த ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் வந்து எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேக் பார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் எவ்வளோ இன்ச் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம், 6 இன்ச். இந்த 6 இன்ச்சை நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதே 6 இன்ச்சை ஜஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் உள்ள மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோலோட கிராஸ் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க்கிங்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து நம்ம ஒரு சைடா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்தது இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லென்த் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நெக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். அடுத்து அப்பெக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 இன்ச். அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடும். அதனால தான் நம்ம இங்கே 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து பிளவுஸோட லென்த், என்னோட பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணால் 17 இன்ச் கிடைக்கும். இந்த 17 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். இந்த லைன் வந்து நம்ம எதுக்காக டிரா பண்றோம் அப்படிங்கறத நம்ம பேக் பார்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. இனி நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தால் நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால நம்ம மேலே இருக்கிற இந்த கேப் எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட டீப் வந்து ஜஸ்ட் லைனை விட மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ என்னோட நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைனை விட 3/4 இன்ச் மேலே இருக்கு. அப்போ நான் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களோட நெக்கோட டீப் வந்து ஜஸ்ட் லைனை விட 1/4 இன்ச் மேலே இல்லை 1/4 இன்ச் கீழே இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடணும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைனை விட மேலே இருக்கு, அதனால நான் 1/4 இன்ச் மைனஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ரெடி ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணால் 3 இன்ச் கிடைக்கும். இந்த 3 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே ஒரு புள்ளி அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம ஏன் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு புள்ளி மார்க் பண்ணி நம்ம கிராஸ் லைன் கொடுக்குறோம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது, கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம
அந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு புள்ளி மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் இந்த ரெடி ஷோல்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது நெக்கோட வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 2.25.1 இன்ச் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச் தானா அப்படின்னா கிடையாது. நெக்கோட வித்து வந்து மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ இன்ச் வச்சிருந்தோம் 2.5 இன்ச். இப்போ நமக்கு 2.25.1 இன்ச் கிடைச்சிருக்கு. அது கூட நம்ம 1/4 இன்ச் ஆட் பண்ணி நெக் லென்த் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணி நெக் ஷேப் வந்து டிரா பண்ணிடலாம். நம்ம நெக்கோட ஷேப் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அபெக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட அபெக்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைக்கும். அந்த 4 இன்ச்சை இந்த அபெக்ஸோட லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி பேஸ் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வேஸ்ட் டாட்டோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் எந்தெந்த சைஸ் இருக்கவங்களா மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 34 சைஸ்ல இருந்து 37 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 38 சைஸ்ல இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதையே நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். அந்த 7.5 இன்ச்சை இந்த டாட்டா மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நமக்கு 3.5 இன்ச். அந்த 3.5 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இப்படி வச்சிடணும். இந்த பாயிண்ட்ல இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க 7.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச், இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் 1/4 இன்ச் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு இனி இந்த பாயிண்ட்ல இருந்து எல்லா பாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே லைட்டா வளைவா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். இங்கெல்லாம் ஷார்ப்பா இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே வந்து பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்க்கலாம். 6.5 இன்ச் இருக்கு. அதே 6.5 இன்ச் இந்த சைட்ல இருக்க மாதிரி நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இங்கே வந்திருக்கு. மெஷர் பண்ணி நம்ம 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 6.5 இன்ச் பாயிண்ட்டும் இந்த கீழே இருக்க பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி லைன் டிரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோலோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோலோட டாட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டாட்டோட வித்து எவ்வளோ வச்சோம் 2.5 இன்ச். அதையே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.25 இன்ச் கிடைக்கும். இந்த 1.25 இன்ச் தான் ஆர்ம் ஹோல் டாட்டோட லென்த். இந்த 1.25 இன்ச்சை இந்த ஜஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக இந்த மாதிரி ஜஸ்ட் லைன்லேயே இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இந்த 1.25 இன்ச் வந்து எங்கே அப்படி டச் ஆகுதோ அங்கே நான் வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 1.25 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ச் புள்ளி 1 இன்ச் கிடச்சிருக்கு. அதையே நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இனி நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயினிங்காக இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு 1.25 இன்ச் கரெக்டாக இருக்க மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் இங்கே வருது. இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5.5 இன்ச் இருக்கு. அதே 5.5 இன்ச் இந்த லைன்லயே இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஜஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்படியே ஒரு கர்வ் ஷேப் டிரா பண்ணிடலாம். ஆர்ம் ஹோலோட டாட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது சென்டர் டாட். சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோலோட லைன் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஆர்ம் ஹோலோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கு. அப்படியே கட் பண்ணிடலாம்.
மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த சென்டர்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலோட ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வளைவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிரின்சஸ் லைன் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. இனி நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இனி இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு பின் பண்ணிடலாம். இனி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இங்கேயும் நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஷேப்பாக ஒரு கர்வ் ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். இனி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடு வச்சு நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட் இப்படி வச்சுட்டு இப்போ டீப் நெக் வைக்கும்போது நம்ம இங்கே 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்ம கொடுக்க தேவையில்லை. சைட் பார்ட் இந்த மாதிரி வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரியே கீழையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த நம்ம மார்க்கிங் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணுறோம். அடுத்தது நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட சைட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பாயிண்ட் கூட அப்படியே இந்த ஆம்ஹோலோட வளைவு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 இன்ச் ப்ளஸ் ஒரு புள்ளி இருக்குது. அது கூட 1/4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே லைன் ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான். பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் டீப் நெக் ப்ளவுஸோட டிராஃப்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.